பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். பாருங்க, நம்முடைய வேதாகம கதையில போன வாரம் நாகமானுடைய சரித்திர சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா? அப்போ அதோட பிற்பகுதியை தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நீங்க ரெடியா? ஓகே. இந்த நாகமான் அவருடைய சுகம், பரிபூர்ண சுகம் கிடைச்சதுனால அவர் கொண்டு வந்த பொண்ணு, வெள்ளி, வஸ்திரங்கள் இதெல்லாம் ஐயா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எலிசா கிட்ட வந்து நிக்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நீ அறிந்து கொண்டாய் அல்லவா, இந்த தேவன் யார் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா, அதுவே எனக்கு போதும், நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த நாகமான் பிளஸ் அவருடைய போர் சேவகர்கள் இங்க இருந்து இந்த தேசத்துல இருந்து கொஞ்சம் மண்ணு இதெல்லாம் எடுத்து அவங்க ரதத்துல போயிட்டே இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை, இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துல ஒரு ஓரமான ஒரே ஒரு நபர் மட்டும் மனசுல படபடப்படத்தோடு நிற்கிறார், சஞ்சலத்தோடு நிற்கிறார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேயாசி. கேயாசி யாரு? இந்த எலிசா தீர்க்கதரிசியோட பணிவிடைக்காரர். எலிசா தீர்க்கதரிசிக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு பணிவிடைக்காரர் தான் கேயாசி. கேயாசிக்கு மனசுல என்ன தெரியுமா ஓடிச்சு? இந்த ஆளு என்னடா பொழைக்க தெரியாத ஆளா இருக்காரு, ஐயோ பண பொருளையும் வெள்ளியையும் வர்த்தகத்தையும் கையில கொண்டு கொடுத்த பிறகு வாங்க தெரியல, சரி உனக்கு தான் வேண்டாம், அதை வாங்கி எனக்காவது கொடுக்கலாம்ல, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஓடிட்டே இருந்து எப்படி அதை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற பிளானும் ஓடிட்டே இருந்து. இப்போ இந்த நாகமான் அவரோட எல்லா ஆட்களும் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. கேயாசி என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு பின்னாடி போயிட்டே இருந்தாரு. கொஞ்ச தூரம் போனவுடன் இந்த நாகமான் திரும்பி பாக்குறாரு. எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓ இது அந்த தீர்க்கதரிசி பக்கத்துல நின்றவரு, சரி அப்படின்னு ரதத்துல இருந்து இறங்கி வர்றாரு. ரதத்துல இருந்து இறங்கினவுடன் கேயாசி ஓடி போய் முன்னாடி நிற்கிறாரு. என்ன சுக செய்தியா அப்படின்னு நாகமான் கேட்ட உடனே, ஆமா சுக செய்திதான், அங்க இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள்ல பிள்ளைங்க வந்திருக்காங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் ஒரு ட்ரெஸ்ஸையும் தருவீங்களா, எங்க எஜமான் சொல்லிவிட்டாரு அப்படின்ட்டு. ஆஹா, இவர் எப்பண்டா இதை கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு இல்லையா? இப்ப கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். சரி சரி, தயவு செய்து நீங்க 2 தாளந்து வெள்ளியும் 2 வஸ்திரங்களையும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகமான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க சுமந்துட்டு போக வேண்டாம், என் வேலைக்காரரு 2 பேர் வருவாங்க, அவங்களே கொண்டு வந்து உங்க வீட்டுல தந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு கேயாசியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்துல வந்த உடனே அந்த வேலைக்காரங்கிட்ட இருந்து வாங்கி தன்னுடைய வீட்டுல ஒழிச்சு பதுக்கி வச்சுட்டு, ஒண்ணும் தெரியாத ஆள் போல இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எலிசா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்? தேவனுடைய மனுஷன், தேவ ஆவியை நிரம்ப பெற்றவர். ஆகவே அவர் பார்த்த உடனே கேட்டார், ஏ கேயாசி நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டாரு. கேயாசி, ஐயா நான் எங்கே போகல, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்டாரு, அந்த சீரிய தேசத்தில் உள்ள நாகமான் ரதத்துல இருந்து இறங்கினாரே, அப்போது என் மனம் உன்னோடு வரவில்லையா அப்படின்னு கேக்குறாரு. வரவில்லைன்னா என்ன அர்த்தம்? அதாவது அவர் ரதத்துல இருந்து இறங்கின அந்த செகண்ட்ல இருந்து என் மனசுல அங்க என்னெல்லாம் நடந்துன்னு ஆண்டவர் தந்துட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு, என் மனசுல அது எல்லாம் ஓடிட்டு அப்படின்னு சொல்றாரு. கேஎஸ்சிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது, பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இத பார்த்த உடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப திட்டாரு. எப்படின்னா, சீரிய தேசத்துல இருந்து அப்பப்ப படைகள் வந்து நம்ம நாட்டுல இருந்து கொஞ்சம் பேரை அடிமைப்படுத்திட்டு கொண்டு போறாங்க. அப்படி அடிமைப்படுத்தி கொண்டு போன பெண் தான் நாகமான்ட்ட சொன்னது. போன வாரம் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தேன். அப்போ இப்படி அடிமைப்படுத்தி கொண்டு போறாங்க. இந்த காலகட்டத்துல இந்த நாட்கள்ல அவங்ககிட்ட இருந்து பொன்னையும் வெள்ளியும் வாங்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு அறிவு இல்ல, உனக்கு புத்தி இல்ல கேயாசி அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி
வெட்டிட்டு அந்த நாகமானுக்கு இருந்த அந்த குஷ்டரோகம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபமா சொல்லிட்டாரு. சொன்ன மாத்திரத்திலேயே இந்த கேயாசி சரீரம் முழுவதுங்க ஒரு பெண் பனியை போல அந்த வெள்ளைய தீர்த்து அந்த குஷ்டரோகம் அவருக்கு வந்துச்சு. பாருங்க, பொருளாசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த எலிசா தீர்க்கதரிசியோட எஜமானன் எலியா, அந்த எலியாவுக்கு பணிவிடை செய்தவர் தான் எலிசா. அந்த எலியா கிட்ட இருந்து ரெட்டிப்பான வரங்கள் வேணும்னு கேட்டு பெற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த கேயாசி எனக்கு 4 மடங்கு வரம் வேணும் அப்படின்னு கேட்டா கூட இந்த எலிசா தீர்க்கதரிசி அதுக்கான வழிவாசல்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. அதுக்கான காரியங்களை சொல்லி கொடுத்து அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கும் விண்ணப்பம் செய்யறதுக்கும் அவர் நல்ல தேவ மனுஷன். ஆனா இந்த கேயாசியோட பொருளாசைனால நல்ல தேவனுடைய வரங்களை, தேவனுக்காக நிற்க வேண்டிய அந்த ஸ்தானங்களை இழந்து இந்த சபிக்கப்பட்ட அந்த குஷ்டரோகத்தை தாங்கின மனுஷன் தான் இந்த கேயாசி இருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் யாருமே பணத்துக்கு பின்னாடி நீங்க ஓடக்கூடாது, உங்க பின்னாடிதான் அந்த பணம் ஓடி வரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்களும் நானும் சரி ஊழியம் செய்யணும். பண ஆசை என்னைக்குமே நமக்கு அழிவுதான். இததான் இந்த நாகமான் சரித்திரம் நமக்கு உணர்த்துது. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருமே உங்களுக்கும் இதுதான் பண ஆசை, பேராசை ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திடும். பார்த்துக்கோங்க. இந்த சம்பவத்தை மறுபடியும் நீங்க ரீட் பண்ணுங்க, தியானிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு.